ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி செவ்வந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செவ்வந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ கலர் செவ்வந்தி பூ எடுத்துருக்கிறேன். அதுலேயே ஒரு 10-15 பூக்கள் மட்டும் இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பத்தலைனா கூட அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மாலையோட கழுத்து பகுதியில் வைக்கிறதுக்காக எல்லோ கலர் செவ்வந்தி பூ 100 கிராமும் ரெட் ரோஸ் 100 கிராமும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்து மாலை கோர்த்தெடுக்கிறதுக்காக நார்மல் சைஸ் ஊசியும், நார்மல் சைஸை விட நல்ல சின்ன சைஸ் ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒவ்வொரு செட்டாக நம்ம கோர்த்து நகர்த்திக்கலாம். அடுத்து ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து பைண்டிங் நூல் போட்டுக்காங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மாலை கோர்க்கிறதுக்குலாம் அந்த நூல் நல்லா வெயிட்டு தாங்கும். இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கிட்டு நூலோட கடைசி பக்கம் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு செவ்வந்தி பூ காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். கட்ட தெரிலனா நார்மலாக நம்ம கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செவ்வந்தி பூ காம்பியே வச்சு கயிறு மாதிரி முடி போட்டுக்காங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லோ கலர் செவ்வந்தி பூ வந்து இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிற பூவை கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு பூ கோர்த்துக்காங்க. அடுத்து ஒரு ரவுண்டுக்கு 5 பூ இந்த மாதிரி காம்பை சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. ரவுண்டாக வர மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்க்கும்போது தான் கேப் விழுகாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 5 பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், கோர்த்துட்டு காம்பை கட் பண்ண செவ்வந்தி பூவையே இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்டராக கோர்த்துக்காங்க. கொஞ்சம் தள்ளி கோர்த்துமா கூட உதிர்ந்து போயிடும் செவ்வந்தி பூவே, அதனால் காம்பு கட் பண்ண இடத்துல சென்டராக கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்து ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம். ரெட் ரோஸ் கோர்க்கும்போது பாருங்கள், கீழே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூ காம்பை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோர்க்க தேவையில்லை. ரவுண்டாக 5 பூ மட்டும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரவுண்டாகவும் இருக்கணும், அதே சமயம் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா நெருக்கமாக 5 ரோஸ் கோர்த்துட்டு அடுத்து ஒரு ரோஸோட காம்பை இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து நகர்த்திக்கலாம். அடுத்து நம்ம எல்லோ கலர் செவ்வந்தி பூ ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி கீழே பார்த்த பூ மட்டும் கோர்க்க வேண்டாம். அது வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும் கோர்த்தா போதும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும். அடுத்தடுத்து நம்ம கோர்க்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக 5 பூ மட்டும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவோட காம்பை கட் பண்ணி இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல எல்லோ கலர் செவ்வந்தி பூ தான் கோர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்மளுக்கு ஒயிட் கலர் செவ்வந்தி பூ கிடைச்சா கூட அது கூட நம்ம கோர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம கலர் செவ்வந்தி பூ பர்பிள் கலர் செவ்வந்தி பூ எடுத்துருக்கிறேன். மாலையோட சென்டரில் ஃபுல்லாக இந்த கலர் செவ்வந்தி பூ தான் வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பர்பிள் கலரில். இதையும் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக 5 பூ கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பூக்களை இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து மாலை ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ நீளம் மாலை தேவையோ அவ்வளோ நீளம் நம்ம கோர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பூ எடுத்துருக்கிறேன். மாலை வந்து நார்மல் சைஸ் மாலை ரொம்ப அழகாக கிடைக்கும். 1/2 கிலோ பூவில் 1 கிலோ பூ எடுத்தோம்னா ரொம்ப நல்லா பெரிய மாலையாக இருக்கும். இது வந்து செவ்வந்தி பூக்கு மட்டும்தான் இந்த அளவுகள். செவ்வந்தி பூ வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 கிலோ பூங்கிறதே நிறைய பூ வரும். அதில் வந்து ரொம்ப அழகாக நார்மல் சைஸ் மாலை கோர்த்தெடுக்கலாம் 1/2 கிலோ பூவில். இதே ரோஸாக இருந்தால் 1 கிலோ ரோஸ் தேவைப்படும் இந்த அளவுக்கு மாலை கோர்க்கறதுக்கு. ஏன்னா ரோஸ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் கம்மி பூக்கள் தான் கிடைக்கும். இந்த சைஸில் ரோஸ் மாலை கோர்க்கணுன்னா 1 கிலோ தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு பூக்களுக்கும் அளவு மாறுபடும். இந்த மாதிரி நார்மல் சைஸ் மாலைக்கு இல்லைனா இதை விட இன்னும் கொஞ்சம் நீளமான மாலைக்கெல்லாம் ஒரு ரவுண்டுக்கு 5 பூ வர மாதிரி கோர்த்துக்கங்க. அது வந்து ரவுண்டு வந்துட்டு நல்லா அளவாக நீளத்துக்கு ஏற்ற ரவுண்டாக கிடைக்கும். இதே வந்து சின்ன மாலையாக சாமி சிலைக்கெல்லாம் போடுற மாதிரி சின்ன மாலையாக கோர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு 4 பூ வர மாதிரி கோர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு வந்து சின்னதாகவும் மாலையோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாலை நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் ஒரு சைடு கோர்த்துட்டு லாஸ்ட்டாக நூலை கட் பண்ணும்போது கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் வந்து கொஞ்சம் கம்மி நீளத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக செவ்வந்தி பூ காம்பியை வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கங்க. கட்ட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக நம்ம கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம துளசி கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல துளசி, வேப்ப இலை, மறிக்கொழுந்து, சாமிக்கு உகந்த இலைகள் எந்த இலைகள் வேணாலும் இந்த இடத்துல கோர்த்துக்கலாம். நான் வந்து துளசி கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி விரல் நீளத்துக்கு துளசி கட் பண்ணி வச்சுருந்தோமா இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ரவுண்டாக கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்தா சரி. இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். பாருங்கள், அடுத்து செவ்வந்தி பூ நம்ம மாலையில் ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் கீழே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவை காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துட்டு ஒரு ரவுண்டுக்கு 5 பூ கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். ரோஸுக்கு வந்து கீழே பார்த்த மாதிரி காம்பை கட் பண்ணிட்டு கோர்க்க தேவையில்ல. ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். மாலையோட கழுத்து பகுதியில் எந்த மாதிரி கோர்த்தமோ அதே மாதிரி தான் கீழே நம்ம துளசி கோர்த்த மாதிரியே இந்த இடத்துலையும் அதே நீளத்துக்கு துளசி கோர்த்துக்கலாம். துளசி கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க முடி போடுறதுக்கு.
அடுத்து நம்ம மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க. மாலையை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது தான் மாலைக்கு இடையில கேப் விழுகாது, நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி 4-5 முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு அதே நூல்லையே நம்ம மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சத்துக்கு முடி போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி சைடாக வச்சு முடி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக முடி போடாமல் இந்த மாதிரி சைடாக முடி போடும்போது முடியும் நல்லா நெருக்கமாக விழுகும், அதே சமயம் கேப்பும் இருக்காது. இந்த மாதிரி முடி போட்டுட்டு நூலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மாலையோட கழுத்து பகுதியிலையும் முடி போட்டுக்கலாம். மாலையோட கழுத்து பகுதியில் நம்மளுக்கு எவ்வளோ நீள நூல் வேணுமோ அவ்வளோ நீள நூல் விட்டுட்டு முடி போட்டுக்கோங்க. நம்ம மாலை ரெடி பண்ணும்போதே வந்து 1/2 கிலோ செவ்வந்தி பூ அப்படின்னா இந்த சைடு 1/4 கிலோ இந்த சைடு 1/4 கிலோ நம்ம பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கலர் செவ்வந்தி பூ வச்சு மாலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.